ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக தமிழாக்கம் செய்து கொண்டு வருகிறோம். தாதி இருதய புஷ்பாவுடைய சேவை, மம்மாவுடைய சேவை, பாபாவுடைய சேவை எப்படி பெங்களூரில் நடந்தது அப்படின்று தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படியாக எதிர்காலத்தில் லக்ஷ்மி ஆக போகக்கூடிய ஆத்மா மம்மா அப்படின்ற இந்த சங்கமுகத்தில் உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து பெங்களூருக்கு வந்திருக்கின்றார். அப்போ அந்த பழைய வீட்டில் அந்த திருச்சாலி தாவி குதித்து ஓடிதல்லவா நேற்று பார்த்தோம். இப்படியாக எல்லாம் பார்த்து மம்மா உன்னை பாபா அழைத்தார் அப்படின்று கூப்பிட்டார். இருந்தாலும் போக மாட்டேன் அப்படின்று தாதி இருதய புஷ்பா அவர்கள் சொல்லிவிட்டார். நேற்றைய தொடர்ச்சி பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இப்படியாக மம்மாவுடைய நிகழ்ச்சிகள் பெங்களூரில் பல இடங்களில் நடத்தப்பட்டது. நம்ம இந்த வரலாற்றில் மம்மாவை அங்க வரவழைக்கும் பொழுது குதிரையில உட்கார வைத்து அழகு பார்த்தா தாதி இருதய புஷ்பா அவர்கள். எப்படி பாகிஸ்தான் இருக்கும் பொழுது தாதி இருதய புஷ்பா அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுது குதிரையில போனார். தங்க ஸ்பூன்ல சாப்பாடு சாப்பிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஆத்மா இப்பொழுது பாபாவுடைய குழந்தையாக ஆன பிறகு பணிவாக தன்னுடைய தோழியாக வந்திருக்கக்கூடிய எதிர்காலத்தில் லட்சுமி ஆகக்கூடிய ஆத்மா மம்மா அவர்களுக்கு குதிரை வண்டி ஏற்பாடு செய்தார். இது பெரிய ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. இப்படியாக பெங்களூரில் பல இடங்களில் நடத்தப்பட்டது நிகழ்ச்சிகள். அது மட்டுமா, அங்கே பத்திரிகையாளர்கள் தாங்களாகவே நிகழ்ச்சிகளை பற்றி செய்திகளை தங்களுடைய பத்திரிகைகளுக்கு அனுப்பினார்கள். அதாவது மம்மா வருகை தரப்போகிறார் என்ற செய்தி ஏற்கனவே வெளிப்பட்டிருந்தது. அதாவது சக்தியினுடைய தேவதை மம்மா அவர்கள் அன்பினுடைய தேவதையான மம்மாவுக்காக பெங்களூருக்கு வந்திருந்தார். இதனால் அங்கு டபுள் பவர், அதாவது இரட்டிப்பு சக்தி ஏற்பட்டது அப்படின்னு எழுதப்பட்டது. அப்போ தாதி இருதய புஷ்பா சிவபாபாவிடம் இனிமேல் அந்த சிறிய சேவை நிலையத்திலிருந்து தங்கியிருப்பது சாத்தியமில்லை அப்படின்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். ஒரு மாடியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது கீழே 6 வீடுகள் இருந்தது இல்லையா, அந்த மேன்ஷன்ல. அப்பொழுது பாபா சொன்னார், குழந்தையே, நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்றால், நீ ஷாப்பிங் ரோடு, அதாவது அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னு சொன்ன இல்லையா, அந்த தெருவுக்கு பக்கத்துல ஷாப்பிங் ரோடு இருக்குது பெங்களூர்ல. ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்ததாக இருக்கும். அங்கே நீ அந்த ஷாப்பிங் ரோட்டிற்கு நடைபயிற்சி செல் அப்படின்னு சொன்னார். அப்போ தாதி இருதய புஷ்பா பாபாவுடைய அறிவுரைப்படி அன்று அந்த ஷாப்பிங் ரோட்டில் நடைபயிற்சிக்கு சென்றார். அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு உள்குரல், அந்த அசிரீரி குரல் கேட்டது. அப்ப அதாவது நில் 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 அப்படின்னு கேட்டது. அப்போ தாதி இருதய புஷ்பாவும் நின்று விட்டார். அப்படி நிற்கும் பொழுது அங்கே நாது, அதாவது நாது என்ற ஒருவர் புதிய வீடு கட்டி கொண்டிருந்தார். அப்போ தாதி இருதய புஷ்பா அவரிடம் கேட்டார், இந்த வீட்டை வாடகைக்கு விட போகிறீர்களா அப்படின்று. அப்போ இருதய புஷ்பாவை ஒரு சிந்தி பெண்ணாக பார்த்த அந்த நாது என்ற மனிதர் பொய் சொல்லிவிட்டார். இந்த வீடு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்று. அதாவது சிந்தி மக்கள் வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டார்கள் அப்படின்ற தவறான எண்ணம் அவருக்கு இருந்தது. பிறகு மீண்டும் தாதி இருதய புஷ்பாவுக்கு ஒரு உள்குரல் கேட்டது, நீ என்ன செய்யணும், மேலே சென்று பார் அப்படின்று. அப்போ அந்த நாதுவிடம் மேலே சென்று பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா தாதி இருதய புஷ்பாவர். அந்த நாது என்ற மனிதரும் சரி சம்மதித்து அவரை மேலே அழைத்து சென்றார். அங்கும் சரி பாபா ஒரு கேள்வியினுடைய மூலமாக அவரை சோதித்தார். பாபாவுடைய கேள்வி என்ன என்றால், நான் யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு இந்த வீடு எதற்காக வேண்டும் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார்.
யாரு? தாதி இருதய புஷ்ப பாபா சொன்னபடியே. அப்போ அந்த நாது சொன்னார். இல்லை அப்படின்னு பதிலளித்தார். திரும்பவும் தாதி இருதய புஷ்ப கேட்டார். உங்கள் கடவுள் யார் அப்படின்னு. அப்ப சொன்னார் அவரு. அவர் விஷ்ணு அப்படின்னு சொன்னார். அதற்கு தாதி இருதய புஷ்பா சொன்னார் இப்படி. அந்த விஷ்ணுவே என்னுடைய கடவுளும் ஆவார் அப்படின்னு சொன்னார். அவர்தான் என்னிடம் சொல்லி என்னை இங்கே அனுப்பியிருக்கின்றார். அதனால அவருடைய அறிவுரைப்படியே நான் இங்கு வந்திருக்கின்றேன். அதனால் இப்பொழுது பலர் என்னிடம் கடவுளைப் பற்றி அறிந்து கொள்ள வருகிறார்கள். அதாவது எங்களுடைய ஏற்கனவே சிறிய அறையில் அவர்களுக்கெல்லாம் இடமளிக்க முடியவில்லை. அதனால்தான் இன்று அதே கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியிருக்கிறார் அப்படின்று தாதி இருத புஷ்பா அவர்கள் நாது அப்படின்ற அவரிடம் சொல்லிவிட்டார். இந்த விஷயத்தை கேட்டவுடன் அவருடைய உள்ளுணர்வால் தூண்டப்பட்ட அந்த நாது என்ற மனிதர் திடீரென இருதய புஷ்பாவுடைய காலில் விழுந்து மனவருந்தி சொல்லிவிட்டார். மாதாஜி, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நான் உங்களிடம் பொய் சொல்லிவிட்டேன். அது என்னுடைய பாவம். அதனால நீங்களும் சரி, எங்களுடைய ஜெயின் அந்த மகான்களைப் போலவே தோற்றமளிக்கின்றீர்கள். அதனால தயவு செய்து வாருங்கள். கீழே எங்களுடைய அம்மா இருக்கிறார், அவர்களை பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப நாது என்ற மனிதர் தாதி இருதய புஷ்பாவை அவரை தன் தாயிடம் அழைத்து சென்று, இவர் நம்முடைய ஜெயின் குருக்களைப் போல சிந்தி அந்த இனத்தை சேர்ந்த உள்ள குரு மாஸ்டர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். இவர் யார் என்று தெரியாமல் நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொன்னார் தன்னுடைய தாயிடம். அப்போ அவருடைய தாய் மன்னிப்பு கேட்டார். இப்படியாக அந்த தாயும் மகனுமாக இருவரும் சரி நன்னடத்தை உடையவர்கள். அப்போ அந்த வீடு கிட்டத்தட்ட ரூபாய் 150 வாடகை கொடுக்கப்பட்டது. அதில் எல்லா வசதிகளும் இருந்தது. அங்கே முரளி வகுப்புகளுக்கும் சரி, யோகா வகுப்புகளுக்கும் சரி, அது மிகவும் பரந்த இடமாக இருந்தது. அப்போ ஆசிரமம் என்னாச்சு, பாபாவுடைய சென்டர் ஷாப்பிங் ரோட்டுக்கு மாற்றப்பட்டு விட்டது. அந்த ஷாப்பிங் ரோட்டில் வீட்டில் பூச்சிகள் கிடையாது, எலிகள் கிடையாது, நாட்டு எலிகள் நிறைந்திருந்த ஏற்கனவே அந்த வீட்டை அவர் விட்டுவிட்டு இப்ப எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கின்றார் தாதி அவர்கள். ஆனால் எலிகளும் நாட்டு எலிகளும் இருந்த அந்த வீட்டின் காட்சி பாபா அடிக்கடி சொல்வதுண்டு. 5000 ஆண்டுகளுடைய நாடக சக்கரத்தில் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மம்மா அங்கே திரும்பி வந்ததும் முன்னும் இது நிர்ணயிக்கப்பட்டதா இருக்கிறது டிராமாவில். இன்னொரு அதிசயம் நடக்க போகிறது. இப்படியாக மம்மாவுடைய சேவை நடந்து நடந்து எல்லாம் விமர்சையாக நடந்தது. மம்மாவுக்கு அந்த சமயத்துல கேன்சர் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 மாதமாக இங்க பெங்களூரு தங்கியிருந்தார். இது நிறைய புத்தகத்துல இருக்கும். இதுல சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்ப அடுத்ததாக ஒரு பாட்டு நகருகிறது இந்த ஈஸ்வரி யஜ்யம். பரந்தாம், அங்கண்ணா பாய், போப்பண்ணா இந்த மூவரும் சீனியர் சகோதரர்கள். அப்போ மகாதேவனுடைய வாசத்தலம் பெரிய வீட்டில் அமைவதற்கான காலம் வந்தது. அந்த பெக்ரி பாட்டு அந்த வாழ்க்கையை முடிக்கக்கூடிய காலம் அது. புதிய ஆத்மாக்கள் மின்ன தொடங்கினார்கள். தாதி இருதய புஷ்பாவுடைய மனவலிமை அப்படின்ற தோட்டத்துல அங்கே கன்னட ஆத்மாக்களுடைய முதன்மை ரத்தினங்களாக தோன்றி, அதாவது ஊற்று போல நடனமாட தொடங்கினார்கள். அங்கே புதிய வீடுகளும் புதிய பெரிய ஆத்மாக்களும் தோன்றினார்கள். அப்போ காந்தி மாதாஜி அப்படின்ற அழகான ஒரு ஆத்மா ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு பஞ்சாபி ஆன்மீக சங்கத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போ இருதய புஷ்பா அவரிடம் சொன்னார், என்னையும் அங்கு அழைத்து செல்லுங்கள், நானும் அங்கு வருகிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால காந்தி மாதாஜியும் சரி தாதி இருதய புஷ்பாவை இருவரும் சரி அங்கே சென்றார்கள். அங்கு பஞ்சாபி மொழியில் அனுபவ பாடல்கள் பாடப்பட்டிருந்தது. அங்கே அனைவரும் கடவுளை அளவற்ற பக்தியுடன் நினைக்கின்றார்கள். ஆனால் இறுதியில நானே கடவுள் அப்படின்ற
அந்த வாசகத்தை அவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். கடவுள் எல்லாம் நிறைந்தவர் என்று பொய் சொல்கின்றார்கள். அப்போ தாதி இருதய புஷ்பா அவர்கள் அந்த பாடலுடைய கருத்தை அடிப்படையாக வைத்து அந்த ஆன்மீக சங்கத்தில் உரையாற்றினார். அப்போ தாதி இருதய புஷ்பா சொன்ன அந்த உரையை நம்ம கேட்கலாம். இதை கேட்பவர்கள் பாக்கியசாலிகள். சாதாரண பாக்கியசாலி கிடையாது, சௌபாக்கியசாலி. இது எங்கேயும் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயம் அந்த ஆன்மீக சங்கத்தில், பஞ்சாபி ஆன்மீக சங்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நாம் கேட்கலாம். அதாவது துவாபர யுகம் முதலே நாம் பரமாத்மாவை, அதாவது தந்தை, தாய், உறவினர் அப்படின்னு அழைத்துக் கொண்டிருந்தோம். இறுதியிலே நானே கடவுள் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஏமாற்றுகிறோம். இது எவ்வளவு ஒரு பெரிய அநியாயம். அதாவது ஒரு மகன் தந்தையிடம் நானே தந்தை என்று சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ஒரு மகன் தந்தையிடம் நானே தந்தை என்று சொல்ல முடியுமா? அதனால்தான் ஆத்மாவுடைய தந்தை யாரு? பரமாத்மா, சிவ பரமாத்மா. அவரிடம் போய் நானே சிவன் சொல்ல முடியுமா? அந்த விளக்கத்தை சொன்னார் அங்கே. இப்படியாக நூற்றாண்டுகளாக நம் சாஸ்திரங்கள் நம்மை தவறான பாதைக்கு நடத்தி வந்திருக்கிறது. நான் பிரம்மன் அப்படின்றும் நான் சிவன் அப்படின்றும் சொல்வதிலேயே நாம் திருப்தி அடைகின்றோம். சாஸ்திரங்களுடைய அந்த சொல்லில் நம்பிக்கை வைத்ததனால் கடவுளுடன் விளையாடக்கூடிய அந்த வாக்கியம் சரி, சிவனுடைய குழந்தையாக அன்போடு சிவனுடன் இணைய வேண்டிய வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம். தொடர்ச்சியாக துவாபர யுகம் முதல் கலியுகம் வரையும் சரி, இப்படியாக நானே சிவன், நானே பிரம்மன் அப்படின்று ஏமாற்றி வந்தோம். சிவ பரமாத்மா கூட அந்த விளையாடக்கூடிய வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம் அப்படின்று தாதி இருதய புஷ்பா அவர்கள் அங்கே அழகாக அந்த விஷயத்தை சொல்லி முடித்தார். பார்க்கலாம் நாளைக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படின்று. இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக தமிழாக்கம் செய்து கொண்டு வருகிறோம். தாதி இருதய புஷ்பாவுடைய சேவை, மம்மாவுடைய சேவை, பாபாவுடைய சேவை எப்படி பெங்களூரில் நடந்தது அப்படின்று தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படியாக எதிர்காலத்தில் லக்ஷ்மி ஆக போகக்கூடிய ஆத்மா மம்மா அப்படின்ற இந்த சங்கமுகத்தில் உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து பெங்களூருக்கு வந்திருக்கின்றார். அப்போ அந்த பழைய வீட்டில் அந்த திருச்சாளி தாவி குதித்து ஓடிதல்லவா நேற்று பார்த்தோம். இப்படியாக எல்லாம் பார்த்து மம்மா உன்னை பாபா அழைத்தார் அப்படின்று கூப்பிட்டார். இருந்தாலும் போக மாட்டேன் அப்படின்று தாதி இருதய புஷ்பா அவர்கள் சொல்லிவிட்டார். நேற்றைய தொடர்ச்சி பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இப்படியாக மம்மாவுடைய நிகழ்ச்சிகள் பெங்களூரில் பல இடங்களில் நடத்தப்பட்டது. நம்ம இந்த வரலாற்றில் மம்மாவை அங்க வரவழைக்கும் பொழுது குதிரையில உட்கார வைத்து அழகு பார்த்தா தாதி இருதய புஷ்பா அவர்கள். எப்படி பாகிஸ்தான் இருக்கும் பொழுது தாதி இருதய புஷ்பா அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுது குதிரையில போனார். அங்க ஸ்பூன்ல சாப்பாடு சாப்பிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஆத்மா இப்பொழுது பாபாவுடைய குழந்தையாக ஆயின பிறகு பணிவாக தன்னுடைய தோழியாக வந்திருக்கக்கூடிய எதிர்காலத்தில் லட்சுமி ஆகக்கூடிய ஆத்மா மம்மா அவர்களுக்கு குதிரை வண்டி ஏற்பாடு செய்தார். இது பெரிய ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. இப்படியாக பெங்களூரில் பல இடங்களில் நடத்தப்பட்டது நிகழ்ச்சிகள். அது மட்டுமா, அங்கே பத்திரிகையாளர்கள் தாங்களாகவே நிகழ்ச்சிகளை பற்றி செய்திகளை தங்களுடைய பத்திரிகைகளுக்கு அனுப்பினார்கள்.